எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழுக்கு சங்கீபுரம். மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். கால சூழல் இன்னும் 2 பேச்சாளர்கள் பேச வேண்டியிருக்கிறது. இந்த கடைசியில பேசும்போது வர பிரச்சனை என்னன்னா, எல்லா கண்டென்ட்டையும் எல்லாரும் பேசிடுவாங்க. ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு நான் நியாயம் செய்ய வேண்டும். நான் எடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, தடம் மாறாத திராவிடம். தம்பி ஆன்ஷோ அவர்கள் திராவிடத்தினுடைய அந்த ஒரு இருப்பை ரொம்ப தெளிவா பேசினாங்க. இப்ப இந்த தலைப்புல நான் பேசுறதாக இருந்தால் குறைந்தபட்சம் 2.5 மணி நேரம், அது ஒரு மினி செமினார் மாதிரி போகும். ஆனா ஒரு 2 நிமிடங்களில் இந்த தலைப்பிற்கு நான் என்ன தரப்போறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வியந்து போகிறேன். 2000ஆவது ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற விஷயம் வந்துச்சு. எப்போ அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது 1998 இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ்நாடு தலைவர் தொடங்கிட்டார். நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பார்ட்டிங்ல போகும்போது எனக்கு எதேச்சியா கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் என்னன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இ கவர்னன்ஸ். இது கிடைக்கும். இந்த கிளாஸ் எடுக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு மினி திராவிட சொற்பொழிவு மாதிரி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பேசும்போது நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 19 வருஷம் அங்கேயும் இங்கேயுமாக திமுக செய்த சாதனைகள் தான் அதிகமாக. குறைந்த ஆண்டுகள், மிக குறைந்த ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆட்சி செய்த முதல்வர் என்ற பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு. ஆனா அந்த 19 years ஆஃப் டியூரேஷன்ல இவ்வளவு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா என்னுடைய ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. சரி, 98ல் ஐடியை கொண்டு வராரு. மத்திய அரசு என்ன செய்திருக்கு அப்படின்ட்டு அதே சப்ஜெக்ட அந்த பக்கங்களை திருப்பும் போது அவர் 2000ல தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக தரும். எவ்வளவு அட்வான்ஸ்டா நாம இருந்திருக்கோம். தடம் மாறாத திராவிடம் என்பது, தடம் மாறாத திராவிடம் இஸ் ஈக்குவல் டு ஒரே வார்த்தை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு நீங்க பலமா கை தட்டியே ஆகணும். ரெஸ்பான்சிபிலிட்டி. நீதி கட்சி தொடங்கி, ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கி இன்றைக்கு 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பட்டியலிட்டு பாருங்க. அதன் பின்னால் எந்த அரசியலும் இருக்காது. நோ பொலிட்டிசைசேஷன். யாரையும் கவர்வதற்காகவும் ஒரு தரப்பை திருப்திப்படுத்துவதற்காகவும் செய்திருக்க மாட்டார். ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த அந்த மதிய வந்த மீல் ஸ்கீம்ல இருந்து பல விஷயங்களை நாம பேசணும். தடம் மாறாத திராவிடம் என்பது மீண்டும் உரக்க சொல்கிறேன், ரெஸ்பான்சிபிலிட்டி. நண்பர்களே, ஒரு பிளாஷ் நியூஸ் இருக்கு. அமோனியா வாயு கசிவால மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் சிவியர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய இரங்கலில் இந்த ஜென்சி மீட்டர் தெரிவித்துக் கொள்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வெக்கமே இல்லாம டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் சொல்லிட்டு போறாரு, 2 பேர் தான் இறந்திருக்கிறாங்க, இது எல்லாரும் ட்ரீட்மெண்ட்ல. எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஆட்சியை தொலைக்கல, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் நாம, ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டிஸ் நாம உண்மை. ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே எதிர்கட்சி தலைவர் எழுப்பி பேசும்போது அந்த துண்டை அப்படியே ஸ்டைலா ரோல் பண்ணிட்டு அப்படியே எழுப்பி நின்று கையில பேப்பரோட பதில் சொல்ற கலைஞரை பார்த்து, சில அடிமை கூட்டங்கள் எல்லாம் போன 5 வருஷத்துல எழுப்பி பாயிண்டே இல்லாம, கண்டென்ட்டே இல்லாம கேவலமான கொஸ்டின்ஸ் கேட்கும் போது கூட நம்முடைய தலைவர் பதில் சொல்றத பார்க்கணும். ஏண்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்கிறோம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுப்பி பதில் சொல்றோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம
எனக்கு தெரிஞ்ச அந்த பொட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொட்டு வச்சுட்டாருன்னா இப்படி இப்படி பொட்டு இல்ல பஸ்ல ஏத்தி விடுங்க. எனக்கு அது கீழே இருந்து அது உண்மையில் நினைக்கிறேன். ஆக்ஷன் ஆக்ஷன் சொன்ன உடனே எது வருதோ இல்லையோ, ஸ்டாலின் சார் எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் தளத்தை நாம இன்னைக்கு சந்திக்கிறோம் தெரியுமா? நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது திராவிடம் எல்லாம் கடன் மாறாம விட மாட்டோம். பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் டிவிக்கு போயிருக்காங்க, தலையில நல்ல ஒரு கொட்டி இந்த சைடு வான பிடிச்சு சென்டிமீட்டர் வந்தான். அந்த கொட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பலமா தடமாறாத திராவிடம். தடமாறாத திராவிடம் என்ன செய்யுதுன்னா, கலைஞர் அப்படியே பார்க்கிறாரு. அம்பேத்கர் சரி என்னென்ன பண்ண அம்பேத்கரை படிச்சாதான் இந்த விஷயங்கள் வரும். எஸ்சிஎஸ்டியா ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ. வேற என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணலாம், இது ரெஸ்பான்ஸ், இது கிராமம். பெரியாரா என்ன பண்ணலாம், பெரியார நான் பெரியார படிச்சிருக்கேன், நான் படிக்கிறேன். உங்களுக்கு உயிருக்கும் மேலான ஒரு தலைவர் இருந்தார், 2 ஆண்டுகள் இருந்துட்டு போனார், பேரறிஞர் அண்ணா. எழுதியிருப்பார்ல, முரசொலியில் எழுதியிருப்பார்ல, செய்து பார்க்க சுயமரியாதை திருமணம்னு பேசிட்டே இருந்தோம். 67 வந்து முடிச்சுட்டேன். கட்டாய இந்தி எப்படி வரையிலும் வெட்டி புதைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிட்டு தான் இருக்கு. செய்து காட்டினாங்க இருமொழி கொள்கை. இதை தாண்டி நீ வரக்கூடாது. நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். உன் கண்ட்ரோலுக்கு நாங்க நிற்கவே மாட்டோம், நிற்கவும் முடியாது. மலர் மன்னனுடைய புத்தகம் ஏன் திமுக உருவானது எல்லாரும் படிக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கலா போகும். ஒரு 187 ரூபாய் தான், பிளிப்கார்ட்ல எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன் திமுக உருவானது ஆசிரியர் மலர் மன்னன். நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பக்கங்கள் எல்லாம் நமக்கு கண்டத்தில் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும். ஏன் திமுக உருவானது, ஏன் திமுக வேணும்னா மக்களோடு மக்களா நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, அந்த ஒரு விஷயத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா மோகன தமிழ்நாட்டுல திமுக தவிர வேற எவருமே கிடையாது. காங்கிரஸ் செய்யலங்க, 67 அவங்க செய்யல. மறைமுகமா ஹிந்தி திணிப்பு அல்லது ஒரு என்ன சொல்ற சமஸ்கிருதத்தினுடைய போக்கு, பிராமணிய கட்டுப்பாடு, முதலாளித்துவம், இவங்களுடைய அஜெண்டாவை இங்க எக்ஸிக்யூட் பண்றது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெயின் அஜெண்டா. நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்து எத்தனை வாய்ப்புகளை நாம இழந்தோம் தெரியுமா? கடைசியில பட்டினி போட்டுட்டாங்க, சாப்பாடு கிடையாது, அரிசி கிடையாது. நம்ம ஆளு கையில் எடுக்கிறார் அண்ணா. ஃபர்ஸ்ட் சொல்றாரு 3 படி அப்படின்னு சொல்றாரு. கடைசியில் அதை மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாரு. மக்களே வாய்ப்பு இல்லை, 3 படியெல்லாம் இப்போ பண்றது ரொம்ப கஷ்டம். எதில் தொடங்குறாரு? ஒரு பிடியில பசியை போக்கியது திராவிடம். கடன் மாறல் மக்களுக்கு என்ன தேவைங்கிறது கொடுக்கறதுக்கு தாங்க அரசாங்கம். என்ன பப்ளிசைஸ் பண்றதுக்கும் என்னை முதன்மைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் அப்படிங்கிறது தேவையே இல்லை. டெல்லி வரைக்கும் போற இல்ல, டெல்லி வரைக்கும் போய் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் என்னன்னு ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சர் அப்படியே ஒரு 4-5 பக்கத்துக்கு அறிக்கை விட்டுட்டு வார்னிங் கொடுத்துட்டு வர்றாரு. கன்சிடர் பண்ற தரணும், ஜிஎஸ்டி கட்டுறோம் இல்ல, எங்கிட்ட வாங்குற இல்ல, எங்களுக்கு வேண்டியதை கொடு அப்படின்ட்டு வார்ன் பண்ணிட்டு சொல்லிட்டு வர. இது மட்டும், இந்த ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மரியாதை தந்து நம்ம ஆளு. அப்ப இது எதை காட்டுதுன்னா, ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு விடுக்க விரும்புகிறேன். இப்படியே போச்சுன்னா அடுத்த 5 ஆண்டுகள் இந்த சுடுகாடுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க, அதை விட மோசமான ஒரு நகரத்தை ஆனா போராடும். எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகும். திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது மக்களுக்கான இயக்கம் அப்படிங்கிறது மறக்கவும் முடியாது. நான்
இந்த வீடு அப்படிங்கிற விஷயம் வரும்போது ரொம்ப அதனால பயனடைந்த ஒரு நபர். ஒரு காலகட்டத்துல அந்த ஜாதிய அடிப்படையில் இவர்களுக்கு 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 அப்படின்ட்டு இருந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் இல்லையேன்னு சொல்லும் போது, நீ எதுக்கு கவலைப்படுற, எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்குறேன்னு அந்த சமத்துவபுரத்தை தந்தாரு. எவன் செய்ய முடியும்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய முடியும்? நீ எல்லாம் அங்க வந்து வேறுபாடு காட்டிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் இங்க வந்து ஒன்னாதான் இருக்கணும். நீ அவன் முகத்தை பார்க்கணும், இவன் முகத்தை பார்க்கணும். உனக்கு தண்ணி வேணும்னா நீ அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். அடிச்சு தடம் மாறாத திராவிடம். காலையில எழும்பின உடனே அப்படியே அப்டேட்டட் ஆகுது. அவ்வளவு என்லைட்மெண்டோட அத்தனை பத்திரிகைகளை படிச்சு 4 மணிக்கே முரசொலிக்கு கடிதம் எழுதி 5 மணிக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மினிஸ்டர்ஸை தூங்க விடாம கால் பண்ணி என்ன ஆச்சு பாருங்க, உடனே அடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணி, இலக்கிய பண்ணி, அரசியல் பண்ணி ஒரு மனுஷன் எப்படி ஒரு அரசாங்கத்தை, இந்த நிர்வாகத்தை, அவனுடைய தனிப்பட்ட வே ஆஃப் லைஃபை எப்படி அவ்வளவா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆளுமைகளை நம்ம இன்னைக்கு சந்திக்க முடியுதா? எப்படி ஒரு ஆளுமையை நம்ம பார்க்க சந்திக்க ஏற்றுக்கொள்ள முடியும்? சட்டப்பேரவை சபாநாயகருக்கே மாண்புமிகு முதல்வர் அவருக்கு உள்ள ஊறிடுச்சு. தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தான் ஸ்டாலின். அண்ணாக்கு சொல்ற அதே வரியை நானும் சொல்ல விரும்புறேன். நீங்க டிஎம்கே பார்த்து பயப்படுறவரு தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆகிறார். ஏன் ஸ்டாலின் ஆகிறார் அப்படின்னா, பழைய கதை தான். நான் முதல்வனை அப்படியே அடித்து டிஎன் எதுக்கு? நாளைக்கு அறிக்கை அல்லது ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க, தமிழ்நாடு ஸ்கில் வழியா இத்தனை யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நாங்க செலக்ட் பண்ணோம், ட்ரெயின் பண்ணோம், இத்தனை பேரை உருவாக்கணும். வெக்கம், மானம், சூடு, சொரண உள்ள இதை பண்ண தடம் மாறாத திராவிடம் அப்படிங்கிறது நான் திரும்பவும் சொல்றேன் அன்பிற்கினிய நண்பர்களே, ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழகத்திற்கு கொடுத்தது ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த குரூப்ல வந்து தமிழ்நாடு திமுக திராவிட மாடல் அரசுகள் 67ல, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி, இந்த சாதனைகளுடைய ஒரு பட்டியலும் போட்டு முக்கியமான பட்டியல். தொடாத துறைகள் இல்லவே. எவனோ ஒருத்தன் ஒரு திருநங்கையை அந்த 3ஆம் பாலினத்தை பார்த்து கேள்வி பண்றான், அந்த நியூஸ் போகுது, இவங்களுக்கு ஒரு பேர் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. உடனே அந்த மனுஷன் சிந்திக்கிறாங்க, அவனுக்கு எப்படி அந்த மரியாதையை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறது? நான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், எனக்கு அவனும் முக்கியம். திருநங்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த ரெஸ்பெக்டை உருவாக்கி கொடுக்குறாங்க. இது திராவிடம், இது திராவிடம். ஊனமுற்றவன், என்னென்ன வார்த்தைகள்! ஒரு ஆளை கேவலப்படுத்துறதுக்கு கூட அந்த வார்த்தைகளை நாம பயன்படுத்தும். எப்ப அவனும் திறனாளிதான், அவனுக்குன்னு ஒரு திறன் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா பாரு. அப்ப மாற்றுத்திறனாளி, மாற்றுங்கிற விதத்தை நம்ம நெகட்டிவா எடுக்கக்கூடாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மாற்று அப்படிங்கிறது இது சம்திங் ஸ்பெஷல். அவன் ஸ்கில்ஃபுல், அவன் ஸ்கில்டு. நீ எப்படி சொல்லலாம்? ஊனமுற்றவன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அந்த வார்த்தைகள்னாலேயே ஒரு பெரிய புரட்சியை செய்த ஒரே முதலமைச்சர் உலகத்தில் இருப்பாருன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். இதுதான் தடம் மாறாத திராவிடம். இதை உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி தந்தாருப்பா? அண்ணா சொல்லி தந்தாரு. ஏன்னா நான் அங்கதான் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கிறோம்? அரை ட்ரவுசர் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தவர் சட்டத்துறை அமைச்சர். தேர்தல் சமயத்துல அது படிச்சுட்டேன், இது படிச்சுட்டேன், டாக்டரேட் முடிச்சுட்டேன்னு சொன்னவன் இன்னைக்கு பிஎஸ்சி, டிப்ளமோ, டாக்டரேட், பிஹெச்டி காணாமலா போச்சு. வெக்கமே இல்லாம ஸ்கூட்டருக்கு இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறீங்களே சார்னு கேட்கும்போது நான் அதை பரிசீலிக்கிறோம் சொல்ற ஒரு அமைச்சர். எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ செய்யறது தப்பு, மிஸ்டேக், நாங்கள் பரிசீலிக்கிறோம். அது என்னன்னு கேட்க சொல்றேன். இன்னொரு மினிஸ்டர் போறாரு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், போய் இசை புகைப்படம் எங்கேயாவது இருக்குதா?
அந்த பக்கத்துல ஒரு ஆபீசர் பாவம், அவன் வந்து இங்கிலீஷ்ல அவனுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். சோ திஸ் இஸ் லைக் திஸ், இது இப்படி இப்படி இப்படி. தலைவர் போட்டோ இல்லங்கிறது பிரச்சனை. இனி ஒரு ராஜமாதா வந்திருக்கிறாங்க, தப்பா சொல்லல, சரி அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் மேயர் கை போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து சிசர் கொண்டு வந்து இவ்வளவு கேவலமான அட்டென்ஷன் சீக்கிங். டிவிகேல 2 டைப் இருக்கிறாங்க. சைக்காலஜிக்கலா அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பார்க்கணும், என்ன பேசணும், இந்த ராஜ்மோகன் ஆனவர் இதெல்லாம் இந்த வகையா இந்த குரூப். இன்னொரு குரூப் இருக்குது அட்டென்ஷன் டெபிசிட். என்ன சொன்னாலும் சார், நீங்க வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்ல சார், நீங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், பத்திரிகையாளர், மினிஸ்டருக்கு கிளாஸ் எடுத்துக்கோங்க. சுற்றுலா நாங்க இங்க வாங்கிட்டோம், சீக்கிரம் எல்லாம் முடிச்சிருவோம், ஓட ஓட விரட்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசு சூழல் நண்பர்களே, திராவிடம் கடம் புரளாம பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை. சிம்பிள் தான். ஒரு ரயில்வே ட்ராக், அந்த ட்ராக் கரெக்டா இருந்தாலும் போக முடியும். கட்சி பொறுப்பாளர்கள், தலைமை, மாவட்ட கழகம், அமைப்புகள் எல்லாம் விட்டுருங்க, அவங்க ஒரு சைடு. இந்த அமைப்பினுடைய, இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் இன்னொரு பக்கத்துல தடம் புரளாம கொண்டு போறதுக்கு நாங்க இருக்கிறோம்பான்னு காட்டுறதுக்கு தான் இந்த கூட்டம். நம்ம அதை நிரூபிச்சோம். அடுத்த கட்டத்தில் அந்த நிரூபிக்கக்கூடிய வேலையை இன்னும் கச்சிதமா நாம செய்து, கடைசியா சகோதரி முபினா அவங்க பேசும்போது சொன்ன விஷயங்கள், இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது கலைஞர் அதை கையாண்ட விதம், கலைஞர் அதை பக்குவப்படுத்திய விதமும், அதில் இருந்தவங்களுக்கு அவர் கொடுத்த வாய்ப்புகளையும் தமிழ்நாடு வரலாறு மறக்கக்கூடாது. ஆனா அந்த கட்சிகள் எல்லாருமே அதை மறந்துட்டாங்க. கலைஞர் கூட விட்டுருங்க, நம்முடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து பார்த்துட்டு போறாங்க, நீங்க இன்ஸ்டால பார்த்துட்டு, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்துட்டு போறாரு, சந்திரசேகர் ராவ் வந்து பார்த்துட்டு போறாரு. எல்லாம் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ். ஒரே டிமாண்ட் தான், தப்பி தவறி கூட அந்த ஆளை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நீங்க அனௌன்ஸ் பண்ண கூடாது. ஆனாலும் அந்த ஒரு கூட்டணி தர்மத்தை, அந்த நாகரீகத்தை பயன்படுத்தி ஒரு மனுஷன் இந்தியாவுக்கு முதலில் குரல் கொடுக்கிறாரு பாத்தீங்களா, அவர் நாங்க முன்னிலைப்படுத்துவோம். எங்களுக்கு மதசார்பற்ற ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் எங்களுக்கு இந்தியாவில் வேணும். எனக்கு அதுல எந்த ஈகோ பிரச்சனை இல்லைன்னு ஃப்ரெண்ட்ல போறாங்க இல்லையா. திராவிடம், தடம் மாறாத திராவிடம், கலைஞர் வழியில் திராவிடம். ஜெயிச்சு அந்த ஒரு வெற்றி கொண்டாட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பச்சோண்டித்தனமா போன ஒரு மோசமான அரசியலை நம்ம எல்லாம் பாக்குறோம்னு நினைக்கும் போது அருவருப்பாரு. இரவு 11 மணி வரை மற்ற கட்சிகளுடைய புதிய நமக்கு என்ன தலையெழு. அடுத்தவனுக்காக உதயசூரியனுக்கு நீ கேட்க சொல்லி நாங்க தைரியமா போய் கேட்போம். அந்த கருப்பு சிவப்புன்னு சொல்லும் போது ஒரு கெத்து வரும். தலைவர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு போடுங்க, இதுக்கு போடுங்க, தேவையா எங்களுக்கு இதெல்லாம்? இப்போ ஒரு பம்மாத்து வேலை சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கான். கன்னியாகுமரினாலே நாம தான் உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வருது. பேச்சுக்காக சொல்லல, எழுதி வச்சுக்கோங்க. உள்ளாட்சி தேர்தல் வருது. ஓட 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 எந்த முகத்தை வச்சுட்டு நீ எங்கிட்ட வருவாங்கிறத நாங்க பார்த்தோம். அதுக்கான பதில் அடி, இந்த சம்பட்டி அடி உனக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமா நான் அவங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ரொம்ப சில்லித்தனமான கமெண்ட்ஸ் எல்லாம், பேரறிவாளனை கட்டி பிடிச்சார், அவர் பொன்னாடை போட்டு வரவேற்றார் அப்படின்னு சொன்னா அது வேற பிரச்சனை. அதாவது இந்த அரசியல் தற்குடித்தனம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி டிவிகேக்கு மட்டும் எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரம் கிடையாது. இப்போ அந்த அணியில இப்பதான் நமக்கு தெரிய வருது, நம்ம கூட இருந்தவன் அத்தனை பேருமே இவனை விட பயங்கரமான தற்கொலைகள். ஆனா பேருக்கு வந்து கலர கொடிகளை என்ன பண்ணுவோம் மாத்தி. ஒரு கேள்வி நேற்றுக்கு ஒரு பேச்சாளர் கேட்கிறாரு, அத்தனை காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த தலைவருக்கு பிரச்சாரம் பண்ண, உன்னுடைய தலைவர் தமிழ்நாட்டில் முழுசா பிரச்சாரம் பண்ணதாக ஒரு பதிவு. இந்த பிரச்சாரம் பண்ணினாருங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதை நீங்க தப்பா நினைக்க கூடாது. இதுதான் தடம் மாறாத
திராவிடம். நாங்கள் தந்தை பெரியாரின் பிள்ளைகள். பேரறிஞர் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுல நாங்க இருக்கக்கூடியவங்க. கலைஞர் எங்களுக்கு அரசியல் நாகரிகத்தை தெளிவா சொல்லி தந்திருக்கிறார். அந்த கடம் மாற மாட்டோம். இதுதான் கடம் மாறாத திராவிடம். அன்பிற்கினியவர்களே, தொடர்ந்து வரக்கூடிய இந்த இளம் தலைமுறைக்கு திராவிடத்தை அதிகமா கொண்டு போய் சேர்க்கும். திராவிடம் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாற்றப்பட வேண்டும். அது ஜென்சி மீட்டோட முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பேசுறவங்க நம்ம தைரியமாக நம்முடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும். இந்த டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. கசாயம் கொடுமையில லங் டீடாக்ஸ் பண்றதுக்கு மாதிரி இஞ்சி வெளுத்துள்ளி அதெல்லாம் போட்டு கசாயம் கொடுத்து குடி எல்லா விஷமும் இறங்குங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டிஜிட்டல் டீடாக்சிங் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்களுக்கு உண்டு. அதுக்காக தான் இந்த ஜென்சி மீட்டப் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வேலையை நம்ம செய்யணும். விஷத்தை இறக்கணும். அந்த விஷத்தை இறக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். இந்த காலதாமதத்திற்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் வருந்துகிறோம். 2 பேர் நமக்கு பேச வேண்டியிருக்கிறது மிக முக்கியமான தலைப்பு. அந்த உரைகள் முடிந்தவுடனே நம்ம நிறைவு நிகழ்ச்சிகளோடு இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்வோம். நிறைய பேசணும் அப்படின்னு நினைச்சேன். மற்றவர்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கடைசியில வந்தோம். ஆனா இந்த கருத்துக்களை கண்டிப்பா பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை இந்த அரங்கிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.